Hi, we have been learning Carnatic music with the renowned Unnikrishnan Sir through Eduraga. Unni Sir's patience and sincerity, as well as his adaptability to the level and needs of the student, truly make his lessons unique. We especially admire his attention to detail and emphasis on the subtle nuances of Carnatic music. Overall, Unni Sir's top-notch guidance has truly helped us grow as singers. We would like to thank Eduraga for giving us this opportunity to learn with Unni Sir. Hi all, I am Sunita and I am learning light music through Manu sir past 2 years. When I joined Eduraga, my pitch was so low and from mentoring Manu sir, it improved a lot. And I would like to thank Manu sir and Eduraga for this wonderful opportunity. Thank you. Hi, this is Dinesh Babu. I'm very happy to meet you through this video. I would like to share with you that I've been using Eduraga platform for the past year and a half. I'm the student of legendary playback singer Mano. Mano sir have helped me to understand the music in me and the nuances of singing a song with dynamics and feel to produce a playback singing quality. This has helped me to step up to the next level. I would highly recommend you to sign up Eduraga platform if you would like to take up your singing to the next level. Thank you. இந்த டைமில் நம்மளுக்கு தேவையான ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வாங்குறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ எனக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை நான் nativespecial.comல ஆர்டர் பண்ணேன். அவங்க பக்கா பேக்கேஜோட ஹோம் டெலிவரி பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டோட பாரம்பரிய இனிப்பு கார வகைகளை கிராமத்தில் இருந்து உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்கறது தான் இந்த நேட்டிவ் ஸ்பெஷலோட ஒரே நோக்கம். நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்குற பொருளை விட ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஃபுட் ப்ராடக்ட்ஸை நம்ம கையில் கொண்டு வந்து சேர்க்கறது தான் இந்த nativespecial.com. சிறந்த தரம், உலகத்தரமான பேக்கிங், ஃபாஸ்ட் டெலிவரியும் கூட. nativespecial.com அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்களே போய் உங்களுக்கு பிடிச்ச இனிப்பு மற்றும் கார வகைகளை ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்தியா ஃபுல்லா டெலிவரி பண்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, USA, யூரோப் மற்றும் உலக நாடுகளுக்கு 4 to 5 டேஸ்ல டெலிவரி பண்ணிடுவாங்க. ஸோ nativespecial.comல உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ஆர்டர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு இஷிதா மீடியா ஸ்டார் உங்களுடன் நிகழ்ச்சி. இன்னைக்கு ஸ்டார் உங்களுடன் நிகழ்ச்சியில இன்னொரு அற்புதமான ஸ்வீட்டான பர்சன் தான் பார்க்க போறோம். யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பூஜா வைத்தியநாத் மேம் தான் இன்னைக்கு நம்ம கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்டா வந்திருக்காங்க ஸ்டார் உங்களுடன் நிகழ்ச்சியில. வெல்கம் டு தி ஷோ மேம். ஹாய் பிரின்சியா. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு லாக்டவுன் இந்தியால? நான் நல்லா இருக்கேன். கொஞ்சம் பயமா தான் போய்கிட்டு இருக்கு. சோ யா, ஜஸ்ட் மேனேஜிங், சர்வைவிங். சூப்பர் சூப்பர். சோ நிறைய சாங்ஸ் வந்து நீங்க பாடிருக்கீங்க. நிறைய உங்களுக்கு யூஎஸ்ல இருந்து உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. சோ உங்க ஃபேன்ஸுக்கெல்லாம், இஷிதா மீடியா ஃபேன்ஸுக்கு வந்து நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க இப்ப இந்த தருணத்துல? எல்லாரும் எங்க இருந்தாலும் சேஃபா இருக்கீங்கன்னு நம்புறேன். ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப், பி ரெஸ்பான்சிபிள், மாஸ்க் போட்டுக்கோங்க. ஈவன் இஃப் நாட் ஃபார் யூ, for other people around you like children and elders. So, and yeah, be safe. That's all.
சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் பூஜா மேம் ஃபார் யுவர் கைண்ட் வேர்ட்ஸ். அண்ட் பூஜா மேம், நீங்க சொல்லுங்க, ஏர்டெல் சூப்பர் சிங்கர் சீனியர் 3 சீசன் 3 அது வந்து உங்களோட லைஃபை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணிருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஸோ எல்லாருக்கும் இந்த கொஸ்டின் இருக்கும் இல்லையா? ஸோ யா, சொல்லுங்க. யா, ஐ திங்க் எனக்கு எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்குன்னு மக்களே பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அதுக்கு முன்னாடி பூஜா யாருன்னு யாருக்குமே தெரியல. இன்ஃபேக்ட் சூப்பர் சிங்கர் வாஸ் நாட் மை ஃபர்ஸ்ட் ரியாலிட்டி ஷோ. அதுக்கு முன்னாடி நான் தெலுங்குல ஒரு சில ரியாலிட்டி ஷோஸ்ல பீன் அ பார்ட். பட் சூப்பர் சிங்கர் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு கிடைச்ச ரீச் அண்ட் அதுக்கப்புறம் மை கரியர் ஜஸ்ட் டுக் ஆஃப். நான் எதிர்பார்க்கவே இல்லாத, ஐ மீன் பார்த்ததே இல்ல. நான் நினைச்சேன் சரி நம்ம ரியாலிட்டி ஷோ போறோம், இட்ஸ் ஜஸ்ட் another competition, right? You'll go, you'll participate, you'll probably win, or you'll just go up to a certain level and you'll come back home and மத்த வேலையை பார்த்துட்டு இருப்போம், find a 9 to 5 job or something அப்படின்னா நான் நினைச்சிட்டு இருந்தேன். I never thought it will actually change my life and give me a platform where I'll eventually become a super singer, a playback singer அப்படின்னு நினைச்சு பார்த்ததே இல்ல. So all the credit goes to super singer, definitely, any day, any point of time in my life. Yeah. சூப்பர் சிங்கர் அப்படின்னாலே நம்மளோட ஜட்ஜஸ் வந்து மறக்கவே முடியாது இல்லையா? ஸோ நீங்க வந்து பாடிட்டு இருந்தப்போ இருந்த ஜட்ஜஸ் பத்தி, சூப்பர் சிங்கர்ல ஜட்ஜஸ் வந்து எப்படி உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க? கண்டிப்பா ஆனந்த் வைத்தியநாதன் சார்லாம் வந்து வேற லெவல்னே சொல்லலாம், வாய்ஸ் ட்ரைனிங் கொடுக்கறதுல எல்லாம். ஸோ அது வந்து உங்களை எப்படி மோல்ட் பண்ணி கொண்டு வந்துச்சு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? சூப்பர் சிங்கர் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு, although we had sessions with Ananth Vaidyanathan sir, it used to be very brief. ஸோ வந்து இப்போ நம்ம வந்து தனியா அவர்கிட்ட கிளாஸஸ் ஜாயின் பண்ணி போயிருந்தோம்னா வேற ஒரு கம்ப்ளீட் ஒரு அவுட்கம் வந்திருக்கும். இது வந்து we had lot of limitations because 2 நாள் முன்னாடி, let's say சாட்டர்டே ஷூட்னா Thursday தான் எங்களுக்கு ரவுண்ட் தெரியும். So Thursday we have to pick up the song, we have to go to Ananth Vaidyanathan sir. அப்போதுக்கு ஒரு 2-3 hours பாட்டு கத்துட்டு போய் அவர்கிட்ட. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ வெரி பிரீஃப் டைம் தட் வி கெட் வித் அனந்த் வைத்தியநாதன் சார். ஸோ அந்தந்த ரவுண்டுக்கு தேவையான ட்ரைனிங் மட்டும்தான் அவராலையும் கொடுக்க முடியும், பிகாஸ் அவ்வளவுதான் டைம் இருக்கும். பிகாஸ் சோ மெனி அதர் கண்டெஸ்டன்ட்ஸ், ரைட்? ஸோ தட் இஸ் நம்பர் 1. ஸோ டெஃபினட்டா அவரோட ட்ரைனிங் எனக்கு ஹெல்ப் ஆயிருக்கு, டெஃபினட்டா. பட் when it comes to judges, நம்ம ஒண்ணு நினைச்சுப்போம், ட்ரைனிங்ல ஒண்ணு பண்ணி ஜட்ஜஸ் முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணும்போது they give you another feedback altogether. And we were actually blessed to have judges like Sujata ma'am, Munni Krishnan sir, Srini sir, because எங்களை அவ்வளோ வந்து அவங்களோட பசங்க மாதிரியே எங்களை பார்த்துட்டு கமெண்ட்ஸ் கொடுக்கறதாட்டும், அண்ட் ஆஃப் ஸ்கிரீனும் எங்க கிட்ட கூப்பிட்டு பேசுவாங்க. இட்ஸ் நாட் லைக் ஸ்கிரீன் கேமரா ஆன் ஆன உடனே தான் அவங்க எங்களோட ஃப்ரெண்ட்லியா இருக்காங்கன்னு, அப்படி கிடையவே கிடையாது. இன்ஃபேக்ட் தேர் ஹேவ் பீன் சினாரியோஸ் வேர் கண்டஸ்டன்ஸ்ல நாங்க யாருக்கான உடம்பு சரியில்லை அப்படின்னா ஸ்ரீனி சார் கூப்பிட்டு தேன் எல்லாம் கொடுப்பாரு, ஹேவ் சம் ஹனி, இட்ஸ் குட் ஃபார் யுவர் த்ரோட். So அந்த பார்த்துட்டு they were always so concerned and worried for us all the time, all the judges. வாவ். ஸோ கேட்குறக்கே ரொம்ப இதுவா இருக்கு. ஓகே, சூப்பர் சிங்கர்ல வந்து நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதெல்லாம் வந்து ஹல்வா சாப்பிட்ற மாதிரி இருக்கும் கண்டிப்பா அங்க போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு. அண்ட் டெல் மீ அபௌட் யுவர் சைல்ட்ஹுட்ல இருந்தே நீங்க வந்து பாட ஆரம்பிச்சிட்டீங்களா? எப்படி வந்து நீங்க பாடுவீங்க, உங்களுக்குள்ள இவ்வளவு டேலண்ட் இருக்கு அப்படின்னு வந்து அப்பா அம்மா எப்ப கண்டுபிடிச்சாங்க? ஆக்சுவலா அம்மா சைட் பாத்தீங்கன்னா, அம்மா தவிர நிறைய எல்லா மத்த சிப்லிங்ஸ் எல்லாருமே ஓரளவுக்கு பாடுவாங்க. ஆக்சுவலா என்னோட பெரியம்மா வந்து ஏர் இந்தியா ரேடியோ ஆர்டிஸ்ட், she's one of the artists. And இந்த பக்கம் அப்பா சைட் பாத்தீங்கன்னா all his brother, everybody has like a good voice because my grandparents were எல்லாரும் ஓரளவுக்கு ஜீன்ஸ் இருந்திருக்கு. ஸோ நான் வந்து எந்த பாட்டு பேக்ரவுண்டும் இல்லாம நான் வந்திருக்கேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா யாருமே மியூசிக் பர்சூ பண்ணதே கிடையாது. எல்லாரும் நல்லா பாடுவாங்க, பஜன்ல சுப்பிரமணியம் பஜன்ஸ் அது இதெல்லாம் நடக்கும். ஸோ அதுல எல்லாம் பாடியிருக்காங்க. அம்மாக்கு எப்பவுமே எங்க அம்மாக்கு பிறக்கிற குழந்தை பாடுற குழந்தையா இருந்தா நல்லா இருக்கும்னு எங்க அம்மா ஆல்வேஸ் நினைச்சிருக்காங்க. இட் டிட் ஒர்க் அவுட் வித் மை சிஸ்டர், ஷி ட்ரைட். பட் தென் அஃப்கோர்ஸ் எனக்கு அவங்க ஒர்க் அவுட்டே பண்ண அவசியமே இருக்கல, பிகாஸ் ஐ ஸ்டார்டட் ஷோயிங் இன்ட்ரெஸ்ட் வென் ஐ வாஸ் அ பேபி. சின்ன குழந்தையா இருக்கும் போதே எங்கான பாட்டு கேட்டேன்னா ஓடி போயிடுவேன் நானு. ஸோ இட் வாஸ் வெரி ஈஸி ஃபார் தெம் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் ஐ லைக் மியூசிக். அண்ட் தென் it just happened. I started going to competitions. யாரனா பாட சொல்லி கேட்டாங்கன்னா உடனே பாடிடுவேன். I was never this person who was shy, who would be ஐயோ பாட கேக்குறாங்களே அப்படிலாம் இல்ல, பாடுன்னு சொன்னாலே பாடிடுவேன்.
I was always like ஆடு that. So I அப்படின்னாலே think, ஆடு அப்படின்னு சொன்னாலே சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி இருந்திருக்கு உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து. அண்ட் அப்பா அம்மா வந்து நிறைய என்கரேஜ் பண்ணிருப்பாங்களே, எஸ்பெஷலி உங்க அம்மாவுக்கு வந்து ஆமா. நீங்க பாடணுங்க வந்து பிறக்கும் போதே ஆசை அப்படின்னு சொல்லும்போது நிறைய என்கரேஜ் பண்ணிருப்பாங்க. ஸோ அப்பா அம்மா உங்களோட இந்த அளவுக்கு பூஜா வந்து இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் வந்து அடையிறதுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க, இப்படியெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அவங்க சப்போர்ட்டிவா இருந்தாங்க? ஆக்சுவலா அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அம்மா வாஸ் நாட் அ ஹவுஸ் ஒய்ஃப். அம்மா வாஸ் அ பேங்கர், அப்பா வாஸ் அ வெட்டர்னரி டாக்டர். ஸோ ரெண்டு பேருமே வந்து பிஸியா இருப்பாங்க. பட் எப்பவுமே எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் தே வுட் ஆல்வேஸ் டேக் மீ. தே வுட் இந்த காம்படிஷனா நீ போய் பார்ட்டிசிபேட் பண்ண அங்க நான் இங்க. ஸோ எப்பவுமே அப்பா வாஸ் த ஒன் ஹூ டேக் மீ, பிகாஸ் அம்மாக்கு ஆப்வியஸ்லி பெர்மிஷன் அவ்வளவு கிடைக்காது. அப்பா வாஸ் ஃப்ரீலான்ஸ் மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு. யூஸ் டு ஒர்க் ஃபார் லாட் ஆஃப் பவுல்ட்ரி ஃபார்ம்ஸ். ஸோ ஹி ஹேட் த டைம். ஸோ அப்பா தான் என்னை கூட்டிட்டு போவாரு. ஸ்கூல்ல வந்து ஹாஃப் டே பெர்மிஷன் போட்டு என்னை கூட்டிட்டு காம்படிஷன்ஸ்க்கு எல்லாம் கூட்டிட்டு போய் எப்பவுமே they have always been supportive. அண்ட் நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எங்க அப்பா வந்து ஸ்லோவா அந்த ரூமோட கதவு கிட்ட உட்காந்து கேட்பாரு. பிகாஸ் உள்ள வந்துட்டாருன்னா நான் கான்சியஸ் ஆயிடுவேன்னு தெரியும். அங்க கேட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுப்பாரு. ஸோ தேவ் ஆல்வேஸ் வெரி சப்போர்ட்டிவ் ஆஃப் மை ஜேர்னி. யா, ஸோ கண்டிப்பா நிறைய சப்போர்ட் பண்ணிருக்காங்க. சூப்பர் சூப்பர், சோ ஸ்வீட் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ். அண்ட் நீங்க சைல்ட்ஹுட்ல இருந்து இவ்வளோ தூரம் வந்து பாடி வந்திருக்கீங்க. நீங்க பாடின நிறைய சாங்ஸ் வந்து அப்படியே சூப்பர் டூப்பர் ஹிட்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ மூவில உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நீங்க சிங்கரா வந்து பாடணும்னு சொன்ன போது உங்களுக்கு எவ்வளோ எக்ஸைட்டடா இருந்துச்சு? அண்ட் நீங்க பாடின ஃபர்ஸ்ட் சாங் என்ன? சூப்பர் சிங்கர் ஐ திங்க் ஆகஸ்ட்ல நடந்துச்சு எங்களோட ஃபினாலே. ஐ திங்க் அரௌண்ட் அக்டோபர் நவம்பர் மாதிரி ஜிவி பிரகாஷ் அவரோட ஸ்டுடியோல இருந்து கால் வந்திருந்தது. இந்த மாதிரி பாரதி ராஜா சார் படத்துக்கு புது வாய்ஸ் தேடுறாங்க, சோ நீங்க ஒரு ஆடிஷன் மாதிரி வர முடியுமா வாய்ஸ் அப்படின்ட்டு கூப்பிட்டு இருந்தாங்க. சோ அங்க போய் பார்த்தேன், சந்தோஷமா இருந்தாரு. சோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி பிகாஸ் செம்ம பயத்தோட போனேன் நானு. அதுவும் அவங்க யாரு என்னன்னு சொல்லிருக்கலன்னா கூட எனக்கு தெரிஞ்சிருக்காது. நான் ஓரளவுக்கு ரிலாக்ஸ்டா போயிருப்பேன். எனக்கு முன்னாடி இன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க, பாரதி ராஜா சார் இருப்பாரு, இது ஒரு சாங் ஒன்று ட்ரை பண்ண போறோம் உங்க வாய்ஸ் வச்சு அப்படின்னு. அங்க போய் பார்த்தோன்னே the moment I saw சந்தோஷ், I felt like home. I was like, அப்பாடா நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு மூஞ்சியாவது இருக்கே அப்படின்னு. ஸோ இட் வாஸ் அ டூயட். ஸோ எங்களுக்கு பாட்டு கொடுத்துட்டாங்க. நாங்க அங்க ஸ்டுடியோவோட மொட்டை மாடியில உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தோம். வி வேர் லைக் so tensed and so anxious and nervous. ஆமா, யா அவங்க வந்து and we were waiting for about some 3-4 hours. எப்படா கூப்பிடுவாங்க அப்படின்னு. And then when that moment came, we were like, நீ first போ அப்படின்னு. It was like a nerve-wracking moment. And it was, இன்னைக்கு கூட யோசிச்சு பார்த்தா that excitement and that whole experience is still fresh, definitely. சூப்பர் சூப்பர். So it was for அன்னக்குடிங்கிற படத்துல நரிகா உரங்க அப்படின்னு ஒரு பாட்டு நானும் சந்தோஷம் பாடினோம். இன்ஃபேக்ட் ஐ காட் சோ லக்கி தட் அதே படத்துல எனக்கு இன்னொரு பாட்டு கூட பாடுற வாய்ப்பு கிடைச்சது, அன்னமே அப்படின்னு, ஜிவி பிரகாஷ் அவங்களோட. சோ யா. சூப்பர் சூப்பர், ஆசம். ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் சாங் பாடின உடனே தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ ரெக்கார்டிங்ல பாடுற சாங்க்கும் நம்மளோட ரியாலிட்டி ஷோல வந்து பெர்ஃபார்ம் பண்ற சாங்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. பிகாஸ் ரியாலிட்டி ஷோல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி யாரோ பாடி வச்சிருக்காங்க ஒரு பாட்டை, அதை நம்ம கத்துட்டு பாடுறோம், ரைட்? அண்ட் இட்ஸ் நிறைய பாத்தீங்கன்னா நிறைய பாட்டு நம்ம தெரிஞ்ச பாட்டா தான் எடுத்து பாடுவோம், விச் இஸ் ஆல்ரெடி நம்ம நிறைய வருஷமா கேட்டு ஊறி போன பாட்டு எல்லாம் தான் எடுத்து பாடுவோம். ஸோ இட் இஸ் நம்ம அதே ரெப்ளிகேட் பண்ணி பாடிடுறோம். ஸோ அங்க அதோட வேலை முடிஞ்சது. இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஈஸி, இட்ஸ் நாட் வெரி டிஃபிகல்ட் டாஸ்க். பட் பிளேபேக் போகும்போது நம்மளுக்கு பாட்டு என்ன, லிரிக்ஸ் என்ன ஃபீல், என்ன மூடு, எப்படி எமோட் பண்ணணும். ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் தட் happen when it comes to playback singing. ஸ்ருதி சேரணும், தாளம் சேரணும், ஃபீல் வரணும், அந்தந்த லிரிக்கான எமோஷன் கொடுக்கணும். So these are the things that matter when it comes to playback singing. So it's like two complete different streams, I would say. Wow, super. அண்ட் வந்து நிறைய சிங்கர்ஸ் வந்து பாட்டதை நம்ம கேட்கும் போதே சொல்லுவோம், இது வந்து இவங்க வாய்ஸ், ஜானகி அம்மா வாய்ஸ், இது வந்து சித்ரா அம்மா வாய்ஸ் அப்படின்ட்டு வந்து நிறைய சொல்லிடுவோம் இல்லையா? ஸோ நிறைய ஹிட் வந்து நீங்க பாடியும் வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியறதே இல்லை. எப்படி உங்களோட வாய்ஸ் வந்து ரெக்கக்னைஸ் பண்றது நாங்க? ஏன்னா வந்து நிறைய ஜானர்ஸ் வந்து நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இதுதான் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது, நிறைய டிஃப்ரெண்டா ட்ரை பண்றீங்க. ஸோ டிஃப்ரெண்டான ஜோனர் வந்து எடுத்து பண்ணணும்னு பண்றீங்களா, இல்ல வந்து உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதே அப்படிதான் கிடைக்கிறா?
சோ இது ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின் தான். நான் வந்து சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் நிறைய விஷமம் நிறைய பண்ணுவேன். கொஞ்சம் நிறைய வாய்ஸ் மாத்தி ஃபன்னியா பாடுறது. ஸோ ஐ வாஸ் நெவர் திஸ் போய்ஸ்ட் கேர்ள் ஹூ ஒன்லி சிங் ஃபீமேல் சாங்ஸ் அந்த மாதிரி இல்ல. சின்ன வயசுல இருந்தே எனக்கு அந்த கீதாஞ்சலி படத்துல ஒரு பாட்டு இருக்கும், காட்டுக்குள்ள பாட்டு செல்லும் கண்ணி பொண்ணு நீதானோ. அந்த பாட்டு சின்ன வயசுல நான் அந்த மிமிக் பண்ணி நான் நானா 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 அதெல்லாம் சின்ன வயசுலயே நிறைய பண்ணுவேன் நான் வாய்ஸ் மாத்தி. So I was always up and ready for these experiments. So it so happened that இமான் சார் தான் ஆக்சுவலா எனக்குள்ள இந்த திறமை இருக்குன்னு கண்டுபிடிச்சது இமான் சார் தான். So he was the one who said, let's try something. நீங்க வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டோன்ஸ் டிஃப்ரெண்டா ட்ரை பண்றீங்க அண்ட் சிலது உங்களுக்கு ஒர்க் அவுட்டும் ஆகுது. ஸோ வை நாட் லெட்ஸ் ட்ரை சொல்லிட்டு இன்ஃபேக்ட் கண்டாங்கி அந்த பாட்டு ஜில்லால கண்டாங்கி அந்த சாங்ல ஒரு சின்ன போர்ஷன் ஒன்னு பாடியிருப்பேன். So again it all started for me. It's a very small portion. From there, Eppa Mama Treat, I changed my voice and I sang Eppa Mama Treat. And அந்த மாதிரி so I think சோ அது கண்டிப்பா வந்து நீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாங்க யாருமே நம்பவே கிடையாது. அப்புறமா தான் வந்து தெரிஞ்சிச்சு வாவ் பூஜா பாடிருக்காங்க அப்படின்ட்டு. சோ எங்களுக்காக ப்ளீஸ் அந்த ட்ரீட் கொடுக்க முடியுமா? Sure. என்ன மாமா மாமா ட்ரீட் ஐயோ சஸ்பெண்ட் எனக்கு குயிக்கா சொல்லு எனக்கு இன்க்ரீஸ் ஆச்சு ஹார்ட் பீட். ஹே ஜில்லாவோட ட்ரீட் எப்போவுமே ஹாட் ஆசைக்குள்ள கேட்டு வாங்கி கொடி கேட்டு சச்சின் பேட்டு ஜானகி பாட்டு சிவாஜி ஆக்ட் ஜில்லாரான ட்ரீட். வாவ் சூப்பர் சூப்பர். ஐயோ எப்படி ஒரு வாய்ஸ் சேஞ்ச் இல்ல. சோ இந்த வாய்ஸ் எல்லாம் எப்படி கொண்டு வருது அப்படின்னே வந்து ரொம்பவே வந்து உட்கார்ந்து யோசிக்கணும் போல இருக்கு. சோ அந்த அளவுக்கு வந்து உங்களோட வாய்ஸ் சேஞ்ச் பண்ணி பாடுறீங்க. சோ இத சொல்லுங்க எங்களுக்கு. சோ ஒரு பாட்டை நம்ம வந்து மேபி வந்து 2 லைன்ஸ் வந்து இந்த மாதிரி வாய்ஸ் மாத்தி நம்ம பாடலாம். எப்படி வந்து என்டையர் சாங்கை வந்து வாய்ஸ் சேஞ்ச் பண்ணி பாடுறதுக்கு வந்து நீங்க நிறைய ஸ்ட்ரெயின் பண்ணிக்குவீங்களா இல்ல வேற எந்த மாதிரி டிப் வந்து நீங்க ஃபாலோ பண்றீங்க? ஆக்சுவலா நீங்க சொன்ன மாதிரி நானும் ஒரு 2 லைன் தான் இருக்கும் அப்படின்னு தான் நினைச்சேன். பட் when I knew that I have to sing the whole song like this, so usually ஒரு 1 hour 1.5 hours ஒரு பாட்டு முடிக்கிறோம்னா this definitely took a lot of time because it was என்னோட பண்ணாத ஒரு விஷயம் இல்லையா. ஸோ கொஞ்சம் வாய்ஸ் ஸ்ட்ரெயின் ஆகி எல்லாம் ஆச்சு. ஸோ we took time and we recorded this song. Of course Iman sir is another mentor for me. So for me there are a lot of mentors in my life. So one of them is Iman sir. Definitely when it comes to playback recording, it went for a little longer time because of my voice and all that. It is kind of tricky, but I think you will eventually learn when you experiment these things, I think. சூப்பர் கூல். அண்ட் வந்து ஏஆர் ரஹ்மான் சார் கூட வந்து நிறைய சாங்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ ஏஆர் ரஹ்மான் சார் பத்தி உங்களோட மெமரிஸ் ஏஆர் ரஹ்மான் சார் பத்தி வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னா வந்து என்ன சொல்வீங்க எங்களுக்கு தெரியாத விஷயம்? சார் ஐ மீன் எல்லாருக்குமே தெரியும், ஓரளவுக்கு சில விஷயங்கள் தெரியும். தட் சார் லைக்ஸ் டு ஒர்க் ஒன்லி இன் த நைட் அந்த மாதிரி. ஸோ என்ன ஆகும்னா there'll be a lot of days where எப்பவுமே சார் வந்துட்டே இருக்க மாட்டாரு. ஸோ வீட்லயே தான் இருக்கு ஸ்டுடியோ. there are like 2 buildings, ஒரு பில்டிங் வீடு, இன்னொரு பில்டிங் ஸ்டுடியோ. ஸோ there have been days where சில பேர் நாங்களாம் அப்படியே சோஃபாலே தூங்கிடுவோம். அண்ட் சவுண்ட் இன்ஜினியர்ஸும் அப்படியே வந்து ஒர்க் பண்ணிட்டு அப்படியே இருப்பாங்க. சடனா வருவாரு, வந்து ஒரு குரல் ஒண்ணு கொடுப்பாரு, அவ்வளவுதான் எல்லாரும் தெரிச்சு ஓடுவோம். ஸோ தீஸ் திங்ஸ் நார்மல் மக்களுக்கு பார்க்க கிடைக்காத விஷயங்கள் இல்லையா. அண்ட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஃபன்னி அண்ட் விட்டி. அவருக்கு ஒரு தனி சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கு. So he's very funny and you'll see him more active in the night actually than in the morning. So கண்டிப்பா இது வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு புது இன்ஃபர்மேஷன் நீங்க கொடுத்துக்கிறது. Thank you for that. And உங்களோட ஃபர்ஸ்ட் ஹிந்தி சாங் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஹிந்தி தெரியுமா? ஹிந்தி ஒரு லாங்குவேஜ் வந்து கத்துக்கிட்டு பாடுறது வந்து ஒரு சிங்கருக்கு வந்து டஃபா இருக்குமா இல்ல வந்து பாட்டு மேல இருக்கிற அந்த லவ்னால வந்து அதுவுமே ஈஸியா போயிருதான்னு தெரியல. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. ஸோ எனக்கு பாத்தீங்கன்னா இட் வாஸ் வெரி ஈஸி பிகாஸ் ஐ நோ த லாங்குவேஜ்.
ஓகே. எனக்கு ஹிந்தி எழுதி படிக்கவும் தெரியும், பேச ரொம்பவே நல்லா தெரியும். ஸோ வந்து அகெயின் டைம் அண்ட் அகெயின் ஐ கீப் எந்த பிளாட்ஃபார்ம்ல பேசினாலும் ஐ ஆல்வேஸ் தேங்க் ஸ்ரீனி சார், பிகாஸ் ஹி வாஸ் த ஒன் ஹூ ஆக்சுவலி டுக் மீ டு ரெஹ்மான் சார் ஸ்டுடியோ. எனக்கு அங்க டெமோ எல்லாம் பாட வச்சு அண்ட் ரெஹ்மான் சார் கேட்க வச்சு, சரி ஒருத்தங்கள கூட்டிட்டு போலாம். அதுக்கப்புறம் வந்து நடக்கிறது வந்து இஸ் கம்ப்ளீட்லி ஆன் தட் பர்சன்ஸ் லக். So I think I was lucky enough that Rahman sir liked my voice, and then they called me after that for other recordings. I tried, but in the பாட்டுக்கு வந்து I think I'm sure Shini sir தான் recommend பண்ணிருப்பாரு, because not many people know that I know Hindi. And தமிழ் ரெகுலரா சென்னையில இருக்கிற சிங்கர்ஸ் பாத்தீங்கன்னா முக்காவாசி தமிழ் பாடுவாங்க, பட் ஹிந்தி டக்குன்னு அவுட்லுக் கேட்டீங்கன்னா ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மி. சோ எப்படி என்ன ஞாபகம் வச்சுட்டு கூப்பிட்டாங்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் கூட இட்ஸ் a mystery. Even I don't know how that worked. I'm assuming Srini sir had recommended me, because at that point in time he was there in the studios. So அப்படிதான் நான் போனேன், ராஞ்சனா பாட்டு கிடைச்சது, நான் பாடினேன். அப்போ கூட இது ஃபைனல். எப்பவுமே நம்மளுக்கு கூப்பிட்டு நிறைய ட்ராக்ஸ், நிறைய எக்கச்சக்க ட்ராக்ஸ் பாடியிருக்கேன் நான் ரஹ்மான் சருக்கு. ஸோ அதுல இதுவும் ஒண்ணு அப்படின்னு நினைச்சிட்டு நான் பாடிட்டு வந்துட்டேன். So I didn't really know until the song released that நம்ம வாய்ஸ் தான் ஃபைனலா வந்திருக்கு. So yeah. சூப்பர் சூப்பர். ஸோ இப்போ வந்து கூலா இன்டர்வியூ போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட் வச்சுக்கலாம். நம்ம ரேபிட் ஃபயர் ரவுண்ட்ல நான் வந்து நேம் சொல்லுவேன். ஓகே, நேம் சொல்லுவேன், நீங்க வந்து ஒரே ஒரு வேர்ட்ல வந்து அவங்கள பத்தி சொல்லணும். ஆர் வந்து என்ன சொல்லலாம், ரொம்ப நிறைய சொல்லாம அப்படி டக்கு 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 டக்குன்னு நம்ம போவோம். ஓகே, ஒன் வேர்ட் ஆன்சர் மாதிரி. ஓகே, I'll try. அவங்கள பத்தி எப்பவுமே பாத்திருக்கேன் ரேபிட் ஃபயர், ஆனா நானும் விளையாடினதே இல்ல. ஓகே, சோ இப்ப விளையாடுங்க நீங்க. ஓகே, இமான் சார். Honest. A.R. Rahman sir. Hardworking. Okay. G.V. Prakash sir. Serious. Ilayaraja sir. Strict. Oh, serious, strict. அப்படியே வந்து மேல மேல போயிட்டே இருக்கு. சூப்பர். சோ மோஸ்ட்லி வந்து எல்லாரும் கூட வந்து வர்க் பண்ணிட்டீங்க. யார் கூட வந்து வர்க் பண்ணனும் அப்படின்னு சின்ன வயசுல இருந்தே ஆசை இருந்துச்சு உங்களுக்கு? டெஃபினட்டா நோ செகண்ட் தாட்ஸ். ரஹ்மான் சார் சின்ன வயசுல இருந்தே ஒரு லைனாவது பாடணும், இல்லன்னா அவர் ஸ்டுடியோல கூப்பிட்டு ஒரு ஹச் அப்படின்னு ஒரு தும்பாவது தும்பிட்டு வரணும் அவரோட பாட்டுல. நம்மளுக்கு எது கிடைக்கிறதோ அட்லீஸ்ட் ஒரு ஸ்னீசிங் கொடுத்தா கூட ஐ எம் அப் ஃபார் இட் அப்படின்னு மாதிரி. ஆல்வேஸ் ஐ ஹவ் ட்ரீம்ட் ஆஃப் சிங்கிங் ஃபார் ரஹ்மான் சார், ஆல்வேஸ். ஓகே. டிஎஸ்பி சார். ஃபன், எக்ஸ்ட்ரீம்லி ஃபன் அண்ட் எனர்ஜெட்டிக். சூப்பர். ஓகே, நீங்க வந்து ரொம்ப எல்லாம் டென்ஷன் ஆகல, அப்படியே வந்து ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ண ஆன்சர்ஸ் மாதிரியே சொல்லிட்டீங்க. சூப்பர், நல்லா சொல்லிட்டீங்க. இல்ல, எனக்கு அவங்களோட ஒருத்தரோட பர்சனாலிட்டி நம்மளுக்கு தெரியும்ல, சோ அதை வச்சு ஐ ஜஸ்ட் ஹவ் தே ஆர் ஜெனரலி இன் தி ஸ்டுடியோ, ரைட்? சோ அந்த வைப் வச்சு நான் டக்கு டக்குன்னு சொல்லிட்டேன். சூப்பர் சூப்பர். பட் சூப்பரா விளையாடுறீங்க. சூப்பர். டக்கு டக்கு எல்லாருமே வந்து அப்படியே வந்துராது. அண்ட் நீங்க வந்து நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கு. அண்ட் இந்த பாட்டு நெடுந்தூரம் நம்மளோட விஜய் சாருக்காக வந்து பாடிருப்பீங்க இல்லையா? சோ அந்த பாட்டு எப்படி அந்த சான்ஸ் கிடைச்சிச்சு உங்களுக்கு? வந்து அந்த லைன்ஸ் பாடும்போது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு? அகெயின் இது ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்தது. ஆக்சுவலா நடுவுல there was a very long break நான் ரஹ்மான் சாருக்கு பாடுறதுக்கு போய், பிகாஸ் நான் வந்து நிறைய டிராவல் பண்ணதுனால I missed lot of opportunities. So they kind of I think thought that Pooja is not available, so will not call her அப்படின்னு மாதிரி ஆயிடுச்சா என்ன தெரியல. So there was a long gap. ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல நான் சார் ஸ்டுடியோ பக்கமே போல. And then one day suddenly I got a call saying Pooja வாங்க ஒரு சாங் இருக்கு, சார் கேக்குறாரு, ட்ரை பண்ணணும் அப்படின்னு. So I went and lyricist விவேக் அவரும் இருந்தாரு, சத்யாவும் இருந்தாரு, சத்யபிரகாஷ். சோ 3 பேரும் உட்காந்து இவர் வந்து விவேக் வந்து அப்பதான் எழுதிட்டு இருந்தாரு லிரிக்ஸ். இது வந்து ஃபீமேல் நீங்க பாடுங்க, நீங்க மேல் பாடுங்க அப்படின்னு. And then we went, some rough tune was there, we sang, and then அட்லி வந்தாரு, கேட்டாரு. கொஞ்சம் நிறைய கான்வர்சேஷன் எல்லாம் போச்சு. ஒரு 3-4 hours அப்புறம் கூப்பிட்டு they said, actually நான் மேல் லைன்ஸ் பாடிருந்தேன். I didn't even know, வேற டியூன்ல இருந்தது.
சத்யா என்னோட லைன்ஸ் பாடிருந்தேன். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது. அண்ட் தென் அஃப்கோர்ஸ் வி sang this song. அண்ட் தென் இன்னொரு 2-3 நாளுக்கு அப்புறம் மறுபடியும் கூப்பிட்டாங்க. we went and sang நீதானே 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 அதுவும் பாடினோம். சோ அன்னைக்கு வந்து 2 பேருக்கும் ஒரே we were thinking மச்சி ஒரு பாட்டாவது 2 பேர் பாட்டுல வரணும் மச்சி நல்லா இருக்கும்னா அப்புறம் என்ன இல்ல ரெண்டு பாட்டுமே வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்கலாம். அப்பதான் ஒன்னாவது அப்படின்னு we were thinking. But yeah, when it got finalized and when it released, actually honestly நான் அவ்ளோ பெரிய ஹிட் ஆயி அந்த அளவுக்கு ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. So yeah, it's again changed my life once again, I should say, after பார்க்காதே. ஆமா, சூப்பர். சோ அந்த மாதிரி ஒரு சாங் வந்து நீங்க பாடிருக்கீங்க அப்படிங்கிறது எங்களுக்குமே எல்லாம் ரொம்ப சந்தோஷம். உங்களோட ஃபேனா அண்ட் ரொம்ப மைல்டா அப்படியே எடுத்துட்டு போகும். அது வந்து முணுமுணுக்காத வாயே இல்லைன்னு சொல்லலாம். சோ எங்களுக்காக அந்த சாங் பூஜா மேம் பாடி காட்டுங்க. Yeah, sure. தூரம் ஓயச கேட்கும் பிறை நீட்டி பௌர்ணமியாக்கும் வெத காட்டு விண்மீன் போக்கும் விழிச்சாலுன சந்தா உயிரிழையுமோ நெத்தி முத்தோ போதோ வருங்காலோ வாசனை சேர்க்கும் மாயவா Thank you. I'm sorry. I have a very, very bad throat and a very bad cold. So okay. Please bear with me. ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். தேங்க்யூ ஸோ மச் கேட்ட உடனே எங்களுக்கு பாடினதுக்கு. அண்ட் நீங்க சொல்லுங்க, இப்போ நான் கேட்டேன் உங்களுக்கு வந்து எந்த மியூசிக் டைரக்டர் கூட பாடணும்ட்டு ரொம்ப நாளா ஆசை அப்படின்னு கேட்ட உடனே சின்ன வயசுல இருந்தே ஏஆர் ரஹ்மான் சார் கிட்ட பாடணும், அச்சுன்னு தும்மிட்டாவது வந்துடணும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ டு யூ பிலீவ் இன் தட்? நம்ம வந்து கண்டிப்பா இது நடக்கணும்னு நமக்கு நினைச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா அதெல்லாம் நடந்துட்டு வருது. ஸோ நிறைய பேர் வந்து நான் சொல்லி கேட்டிருக்கேன். ஸோ உங்களோட லைஃப்லயும் வந்து அது நடக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதா? டெஃபினட்டாங்க. இன்ஃபேக்ட் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு விஷயத்த நம்ம நினைச்சிட்டே இருந்தோம்னா அது ஒரு சர்டன் டைம்னு வரும்போது இட் வில் ஹேப்பன் அப்படின்னு. I totally believe in it because not only this, there are a lot of other things which have happened to me in my life. So நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு இது டெஃபினட்டா எனக்கு இது வேணும், யூனோ திஸ் ஷுட் ஹேப்பன் இன் மை லைஃப். நான் இந்த ஒரு ஸோ ஸ்கூல் டேஸ்ல பாத்தீங்கன்னா எங்க ஸ்கூல் வாஸ் நெவர் கிரேட் இன்டு ஆர்ட்ஸ் ஆர் மியூசிக். படிப்புக்கு மட்டும்தான் இது கொடுப்பாங்க. ஸோ ஐ யூஸ் டு ஆல்வேஸ் திங்க் I want to, represent a particular whatever, and I want to really become a singer. Like in the padipu sambandhama, I don't want to be an engineer or a doctor or something. I really want to do something big in life. I want the whole world to, look at me. அப்படின்னு நான் நினைச்சு ஆல்வேஸ் நினைச்சிட்டே இருந்திருக்கேன். ஸோ ஐ திங்க் when it happened, I think, yeah. And அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு which I have thought and which has happened to me. So I completely believe in it.
வாவ் சூப்பர். ஸோ வந்து இன்னொரு என்ன சொல்றது, இன்னொருத்தங்க வந்து விக்டிமா வந்து கிடைச்சிருக்காங்க. சூப்பர். ஸோ நிறைய பேருக்கு இது நடந்து நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் சூப்பரா நீங்க வந்து இந்த லெவல் வரைக்கும் வந்து ரீச் பண்ணியிருக்கீங்க. அண்ட் வந்து பெரிய பெரிய மியூசிக் டைரக்டர் கூட வந்து நீங்க ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அண்ட் வந்து நீங்க நிறைய ஹிட் சாங்ஸ் கொடுத்துருக்கீங்க எஸ்பெஷலி. இதுல உங்களுக்கு பிடிச்ச சாங் அப்படின்னா வந்து எதை சொல்லுவீங்க, ஏன், ரீசன் என்ன? எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ஆக்சுவலா 2 பாட்டு இருக்கு. பட் பாக்காதே அண்ட் எலந்தாரி அப்படின்னு ஒரு பாட்டு, மாவீரன் கிட்டு அந்த படத்துல, ரெண்டுமே இமான் சருக்கு நான் பாடின பாட்டு. பாக்காதே எதுக்கு அப்படின்னா, பாக்காதே சாங்க்கு முன்னாடி நான் இமான் சருக்கு நிறைய பாட்டு பாடியிருக்கேன் ட்ராக்கா. எதுவுமே ஒர்க் அவுட் ஆனதே இல்ல. சோ பட் இமான் சார் வாஸ் சோ நைஸ். ஆஸ் இன் ஜென்ரலா ஒரு சிங்கரோட 2 தடவை ட்ரை பண்ணுவாங்க, வரலன்னா சரி ஒரு மாதிரி செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு விட்டுருவாங்க. பட் இமான் சார் அதை he always wanted to give a song for me. பூஜாக்கு நாங்க கண்டிப்பா நம்ம ஒரு பாட்டு கொடுக்கணும் அப்படின்னு அவரோட நல்ல எண்ணத்தினால he இந்த பாக்காதே சாங் கம்போஸ் ஐ திங்க் பண்ணதுக்கு அப்புறம் ஒன் டே சார் கால் மீ அண்ட் he said இந்த மாதிரி ஒரு சாங் பண்ணிருக்கேன், உங்களை மைண்ட்ல வச்சுதான் பண்ணேன். பிகாஸ் he knew that my range was very limited at that point in time. சோ உங்களோட ரேஞ்ச் மைண்ட்ல வச்சுட்டு நான் ஒரு பாட்டு பண்ணிருக்கேன் பூஜா, வாங்க ட்ரை பண்ணலாம் பண்ணதுனால. இந்த இருக்கிற காலத்துல வந்து there are thousands and thousands of singers, சரிங்களா? சோ வந்து ஒருத்தங்களை மைண்ட்ல வச்சுட்டு பண்ணணும்னு அவசியமே இல்ல. சோ அந்த மாதிரி இமான் சார் பண்ணி அந்த பாட்டு அப்புறம் ஹிட் ஆகும்னுலாம் நான் பார்க்கவே இல்லை. and then eventually everything. சோ அந்த சாங் இஸ் always ஸ்பெஷல் டு மை ஹார்ட். நான் ஆலப்போரான் பாடிருக்கலாம், ராஞ்சனால பாடிருக்கலாம், பட் ஸ்டில் எனக்கு இமான் சார் பாடினா அந்த சாங் இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல் டு மீ. சூப்பர், ஆசம். அண்ட் வந்து இது வந்து ஒரு ஸ்பெஷல் கொஸ்டின் உங்களுக்கு. இமான் சாருக்கு வந்து நீங்க வந்து ஒரு ஃபேவரட் சிங்கர் அப்படின்ட்டு வந்து சார் வந்து சொல்லியிருப்பாரு நிறைய இடங்கள்ல. ஸோ அதை பத்தி சொல்லுங்க. வா, எப்படி இருந்துச்சு அந்த ஃபீல் உங்களுக்கு? அது வந்து ஐ வாஸ் ஃபர்ஸ்ட் ரொம்ப பிளஷ் பண்ணேன். பிகாஸ் நான் எதிர்பார்க்கவே இல்லை. சார் வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ் ஃபேவரட் சிங்கர் அண்ட் வாய்ஸ் இஸ் ஸ்ரேயா கோஷல். சோ நிறைய தடவை நான் ஸ்டுடியோக்கு போகும்போதெல்லாம் ரிலீஸ் ஆக போற சாங் பிளே பண்ணி காட்டுவார் எங்களுக்கு. ஜென்ரலா எப்படி இருக்கு என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு. சோ நான் நிறைய தடவை பேக்கிங் வோக்கல்ஸ் போச்சு, நாங்க ஒரு குரூப்பா போவோம். சோ நாங்கெல்லாம் உட்காரும் போது இமான் சார் சாங் ஏதாவது பிளே பண்ணுவார். 2 நாள் முன்னாடிதான் ஸ்ரேயா இது பாடிருக்காங்க, கேளுங்க அப்படின்னு போடுவாரு. சோ அந்த மாதிரி ஒரு இதுல நம்மளும் அவர் ஒன் ஆஃப் ஹிஸ் ஃபேவரட் சிங்கர்ஸ் ஆர் ஃபேவரட் வாய்ஸஸ் அப்படின்னு அவர் நம்மள என்ன நினைச்சதே வந்து எனக்கு வந்து ஒரு இட்ஸ் லைக் அ வெரி வெரி பிக் thing and I'll cherish it for all my life. Yeah. Super awesome. And உங்களுக்கு ஃபேவரட் ஆன சிங்கர் இன் மேல் அண்ட் ஃபீமேல் சொல்லுங்க, எதனால? We all know that one of the biggest pillars and biggest jambavan அப்படினு சொல்லலாம் of music industry left us a few weeks ago. திரு பாலு சார் அதனால நான் சொல்றது இல்ல. எனக்கு ஜென்ரலாவே எனக்கு மேல் சிங்கர் பாத்தீங்கன்னா பாலு சார் இஸ் லைக் அ மேல் சரஸ்வதி ஃபார் மீ சின்ன வயசுல இருந்தே. அண்ட் எனக்கு லதாஜி ரொம்ப பிடிக்கும். அண்ட் சுசீலா அம்மா. இவங்க 3 பேர் தான் எனக்கு என்னோட என்ன சொல்றது லைக் living god for me, these 3 people. Like I see Saraswati in all 3 of them. And I got a beautiful opportunity with Balu sir in 2005 la. I think I was just 15 back then. Ellarum math pannadinga. 15 years old. Yeah, 2005 or 6 nenikiren. Balu sir oda first reality show la I had participated and I actually won that season also, Telugu la. So நிறைய விஷயங்கள் எனக்கு பாலு சார் கத்து கொடுத்தாரு. And he knew that again time and again I'm telling you this, எனக்கு அப்போ ரேஞ்ச் இஷ்யூஸ் இருந்தது. சோ அவர் தான் எனக்கு முதல்ல சொன்னாரு that it's absolutely fine if you are reducing the original scale. எங்களால பாட முடிஞ்சதை நாங்க பாடினோம், உங்களால பாட முடியலன்னா உங்க கம்ஃபர்டபுள் ஸ்கேலுக்கு கம்மி பண்ணிட்டு பாடுங்க, தப்பே இல்ல. பிகாஸ் there was this thing, ஒரிஜினல் சாங் அது எப்படி நீங்க ஸ்கேல் ரெடியூஸ் பண்ணலாம், அந்த பாட்டோட ஃபீல் போயிடும் அப்படின்னு ஒரு தப்பான ஒரு நோஷன் இஸ் தேர் even till today. I have seen that. So Balu sir was the first person who told me that get that thing out of your head. You can sing any song. உன்னோட கம்ஃபர்டபிள் லெவல்ல உனக்குன்னு ஒரு பாட்டு கொடுத்தா நீ பிச்சு ஒதுருவேன்னு உனக்கு தெரியும்.
ஸோ கோ ஃபார் இட் அண்ட் டூ இட் அப்படின்னு. And அதே மாதிரி பிரீதிங், ப்ரொனன்சியேஷன், லாட் ஆஃப் திங்ஸ் ஹீஸ் டாட் மீ லைக் ஃபேஸ் டு ஃபேஸ் இன் பர்சன். ஸோ யா, அண்ட் தென் அஃப்கோர்ஸ் அகைன் வானம்பாடியில மறுபடியும் எனக்கு சாரோட, அதுவும் சாரோட ஷோ தான், தமிழ் ஷோ, அதுலயும் ஐ ஒன் த டைட்டில். ஸோ பாலு சார் ஹஸ் பிளேட் அ வெரி வெரி மேஜர் ரோல் இன் மை லைஃப் வித் ஹிஸ் சாங்ஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் வித் த இன்டராக்ஷன்ஸ் தட் ஐவ் ஹேட் வித் ஹிம். கண்டிப்பா கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து அந்த ஃபீல்டா இருக்கும். அண்ட் வந்து எஸ்பிபி சார் வந்து பாடி வச்சுட்டு போயிருக்கிற பாடல்களே நிறைய பேருக்கு வந்து ஒரு லேர்னிங்கான ஒரு ட்ரைனிங் மாதிரி தான் இல்லையா? ஸோ நிறைய கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ அது கேட்டாலே வந்து சார் வந்து எப்பவுமே நம்ம கூட இருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து நமக்கு தோணும். கண்டிப்பா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் திஸ் என்ன சொல்றது எக்ஸ்பீரியன்ஸ் வித் அஸ். அண்ட் உங்களோட ஹஸ்பண்ட் பத்தி சொல்லுங்க. அவர் வந்து ரொம்ப ஸ்வீட், உங்களுக்கு வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கிறாரு அப்படின்றது நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அவர் வந்து என்னெல்லாம் எப்படி வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறாரு அண்ட் வந்து நீங்க வந்து எவ்வளவு பிளெஸ்டா ஃபீல் பண்றீங்க? ஐ திங்க் ஆக்சுவலி நான் எங்களோட ப்ராப்பர் அரேஞ்ச் மேரேஜ், வீட்டுல பொண்ணு பார்த்து அந்த மாதிரி தான் நடந்தது கல்யாணம். ஸோ என்னோட ஒன்லி கிரைட்டீரியா ஃப்ரம் மை சைட் வாஸ், நான் பாடுற, நான் சூஸ் பண்ண ஃபீல்ட சப்போர்ட் பண்ணணும். ஓ நீங்க வேலை பண்ணலையா, நீங்க கார்பரேட்ல, ஐ மீன் ஓ நீங்க ஒர்க் பண்ணலையா, ஒர்க் பண்ணிட்டே மியூசிக் பண்ணலாமே அப்படின்னு மாதிரி நிறைய பேர் என்ன கேட்டிருக்காங்க. சோ அந்த மாதிரி இல்லாம இதையும் ஒரு ஒர்க்கா மதிச்சு, இதுவும் இந்த ப்ரொஃபஷனும் வந்து நத்திங் லெஸ் டு யுவர் கார்பரேட் ஆர் யுவர் 9 to 5 ஜாப்ஸ், அந்த மாதிரி மதிச்சு எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு என்னோட கரியரை புரிஞ்சுன்றதுனாலயே எனக்கு ஐ திங்க் இட் ஒர்க் அவுட் ஃபார் அஸ். அண்ட் தென் ஆஃப்கோர்ஸ் ஹி நியூ தட் எனக்கு மை ஒர்க்கிங் டைம்ஸ் ஆர் வெரி எராட்டிக். சடனா நைட்ல ரெக்கார்டிங் வரும், காலங்காலத்துல எழுந்து ஷோக்கு எங்கேயோ போகணும், மதுரைக்கு டிராவல் பண்ணணும், போயிட்டு நைட்டு தான் வருவேன். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் ஹி நியூ அண்ட் வாஸ் ஆல்வேஸ் சப்போர்ட்டிவ் ஆஃப் மை கரியர். ஸோ ஆக்சுவலி மை ஹஸ்பண்ட் இஸ் ஃப்ரம் பெங்களூர். ஸோ கல்யாணம் ஆன ஒரு 9 monthsக்கே அவர் வந்து he saw I was struggling to travel back and forth from here to Chennai and to other parts of Tamil Nadu. So அவர் எனக்காக டிரான்ஸ்ஃபர் எடுத்து சென்னைக்கு வந்து, சோ அதுலயே நீங்க பார்க்கலாம் எந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் கொடுத்திருக்காரு அப்படின்னு. இப்போ வரைக்கும் இன்னும் கொடுத்துட்டு தான் இருக்காரு. இன்னியோட செட்டப் கூட பாத்தீங்கன்னா என்னோட லைட் ஆட்டம், இந்த டேபிள் ஆட்டம் எல்லாம் அவர் தான் செட் பண்ணி கொடுத்துட்டு போனாரு. அதாவது வந்து இப்ப நம்மளோட லைஃப் பார்ட்னரோட விருப்பம் என்னவோ அது வந்து அதுக்காகவே வந்து நிறைய எஃபர்ட் போட்டு பண்ணி கொடுக்கறது வந்து ரொம்பவே ரேர். சோ அது வந்து கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிருக்கு. யூ ஆர் ரியலி பிளெஸ்ட். we are so happy for you. Thank you. நிறைய மியூசிஷியன்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஆக்டர்ஸா மாறிட்டு இருக்காங்க. நிறைய சிங்கர்ஸ் பாத்தீங்கன்னா வந்து ஆக்டிங் வந்துட்டு இருக்காங்க. ஸோ வாட் அபவுட் பூஜா? பூஜா வந்து இப்ப வந்து உனக்கு ஒரு ரோல் இருக்குமா பூஜா, நீ தான் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு வந்து யாராவது வந்து டிரெக்டர், ரொம்ப ஃபேமஸ் டிரெக்டர் வந்து சொன்னாங்க அப்படின்னா பூஜாவை வந்து பார்க்க முடியுமா திரையில? டெஃபினட்டா, வை நாட்? ஐ லைக் டு ட்ரை எவ்ரிதிங். சோ டெஃபினட்டா இல்ல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இன்ஃபேக்ட் லாக்டவுன் டைம்ல வந்து எவ்வளவு கடியா இருந்ததுன்னா, மை ஹஸ்பண்ட் டிட் a lot of TikTok videos. சோ இந்த ரமணி வர்சஸ் ரமணின்னு ஒரு ஷோ வந்து சன் டிவில ஐ திங்க் மெனி இயர்ஸ் அகோ வந்துட்டு இருந்தது. ஸோ அதுல இருந்து சில ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் எடுத்து ரெண்டு பேருமே, பிகாஸ் ஈவன் இன் ரியாலிட்டி பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப மெலோ டவுன், ரொம்ப பாவமான ஒரு இதுதான், நான் தான் அரக்கி. ஸோ நாங்க அந்த ரமணி வர்சஸ் ரமணி பண்ணும்போது இட் வாஸ் வெரி ஈஸி பிகாஸ் we were in our own skin. We didn't really have to change into Ramani. So yeah, why not? Definitely. சூப்பர். ஸோ பூஜா மேம் வந்து கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ எல்லாரும் வெயிட் பண்ணுங்க, உங்களோட எப்போ நீங்க என்ட்ரி கொடுக்க போறீங்க அப்படின்ட்டு நாங்க வெயிட் பண்ணி பாக்குறோம். அண்ட் இன்னொரு டிஃப்ரெண்டான கொஸ்டின் இது என்ன அப்படின்னா, எல்லா மூவிஸ்லயும் பாத்தீங்கன்னா மூவி வந்து எந்த ஒரு லெவல்ல இருந்தாலும் அந்த பாட்டு வந்து ரொம்ப ஹிட் ஆயிடுச்சுன்னா, அந்த சாங் அந்த மூவில இருக்கிற பாட்டு ஹிட் ஆயிடுச்சுன்னா அந்த மூவியே ஹிட் ஆன மாதிரி பயங்கரமா வந்து வெளியே பேசுவாங்க. அந்த பாட்டு வந்து திரும்ப திரும்ப வந்து எல்லாரும் பாடிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு மூவில ஒரு சாங் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் நீங்க நினைக்கிறீங்க? எவ்வளவு இம்பார்ட்டன்ட்? நீங்க சொன்ன அதே பாயிண்ட் தான். சில படங்களை வந்து தூக்கி விடுறதே சாங்ஸ் தான். ஸோ யூனோ இட் பிளேஸ். ஸோ சில விஷயங்கள் வந்து மூவில வி டோன்ட் நோ ஃபார் வாட் ரீசன், மேபி த டைரக்ஷன் ஆர் ஆக்டிங் ஆர் த பிளாட், அந்த என்ன கன்வே பண்ண வராங்களோ அது கன்வே அந்த அளவுக்கு ஆயிருக்காது மூவில. ஆனா ஒரு சாங் அந்த இடத்துல போட்ட உடனே அந்த ஹோல் திங் கெட்ஸ் கன்வேட் பியூட்டிஃபுல்லி வாட் தேர் ட்ரைங் டு ஆக்சுவலி டெல் தி ஆடியன்ஸ். ஸோ மேபி அந்த 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 காரணத்தினால அது ரொம்ப அழகா அந்த சாங் மூலமா
எமோஷன்ஸ் மூலமா மியூசிக் மூலமா அதை எமோட் பண்ணி காட்டுறதுனால மேபி the songs are becoming hit, and because of that the movie is getting some வெளிச்சம் I think. So yeah, definitely songs play a very important role. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிட்டே வருது. படமே வந்து ஒரு 2.5 hours இருந்து 2 hours ஆக்கியிருக்காங்க. I think போக போக 1.5 hours ஆகி இப்போ இருக்கிற 4 பாட்டுல பாத்தீங்கன்னா எல்லாம் 2 பாட்டுக்கா கம்மி ஆயிடுச்சு. போக போக சீரியல் மாதிரி டைட்டில் சாங் மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு படத்துக்கு. நம்மளோட தமிழ் சினிமா வந்து பயங்கரமா வந்து சேஞ்ச் ஆயிட்டு வருது. ஸோ இந்த சேஞ்சும் வந்து நோட் பண்ணக்கூடிய சேஞ்ச் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். உங்களோட ரோல் மாடல் அப்படின்னா வந்து கர்நாடிக் இண்டஸ்ட்ரியில வந்து யார் வந்து ரோல் மாடல், அண்ட் வந்து ஹிந்துஸ்தானி மியூசிக்ல வந்து யார் வந்து ரோல் மாடல் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க? எனக்கு ஹிந்துஸ்தானில பாத்தீங்கன்னா பர்வீன் சுல்தானா மேம். ஷீ இஸ் a huge role model for me. ஏன்னா அவங்க வந்து மியூசிக் ஓட பேசிக்ஸ்க்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. ரீசெண்டா கூட அவங்களோட ஒரு இன்டர்வியூ பார்த்திருந்தேன். she was saying how important it is for a musician to sing sa like sa வந்து சாவா பாடணும். it has to be like அந்த frequency கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிற she gives a lot of importance to basics. why basics are so important. நீங்க எவ்வளவு பெரிய மியூசிஷியனாவும் இருக்கலாம், பட் நீங்க மியூசிக் கத்துனீங்கன்னா even better மாதிரி, which is what even I feel as an individual. So எனக்கு she is a big role model for me. இந்த வயசுல எப்படி பாடுறாங்க நீங்களே பாத்திருப்பீங்க, her videos and all that. she's so amazing. கர்நாடிக்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு வந்து ஐயோ டக்குனு பேரு ரஞ்சினி காயத்ரி அவங்கள ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் they are versatile. நாட் ஓன்லி கர்நாடிக்கே பாத்தீங்கன்னா எனக்கு ஐம் வெரி சூசி. எனக்கு நிறைய கச்சேரியில போனீங்கன்னா ஒரு 1 hour அப்புறம் தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். பிகாஸ் இட் கெட்ஸ் வெரி மொனாட்டனஸ். அண்ட் ஏதோ ஒரு காம்படிஷன் மாதிரி, ஏதோ ப்ரூவ் பண்ற மாதிரி எக்கச்சக்க சங்கதி எல்லாம் போட்டு பயங்கர காம்ப்ளிகேட்டடா பாடுவாங்க. அப்கோர்ஸ் that is probably the way to go about it. But I am someone who likes more of soulful singing from the heart. அந்த மாதிரி little more laid back singing is something that I like. So maybe that's the reason I like Ranjini Gayatri, because they show so much variety in their concerts. So I like them a lot. Yeah. சூப்பர். ஸோ இந்த கொஸ்டின் வந்து நிறைய பேர் வந்து பாடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, பட் வந்து கர்நாடிக் வந்து நான் கத்துக்கலையே, பட் வந்து நான் சின்ன வயசுல இருந்து கத்துக்கிட்டு இருந்திருந்தா வந்து இன்னும் பெட்டரா பாடியிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நிறைய பேர் வந்து இப்போ வரைக்கும் நினைச்சிட்டே இருக்காங்க, ஓகே நம்ம வந்து பாட்டு வந்து முறையா கத்துக்கல அப்படின்னா வந்து நம்ம பாடுறதுக்கான ஆள் கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? கர்நாடிக் வந்து மஸ்டா கண்டிப்பா அவங்க கத்துக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்ட்டு வந்து சொல்ல முடியும்? நீங்க சொன்ன கொஸ்டின்ல அதுலயே ஹாஃப் ஆன்சர் அதுலயே இருந்தது. சோ என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஒருத்தங்களுக்கு பாட்டு பாடுற ஆசை இருக்கு, பேஷன் இருக்கு, அண்ட் ஆல்ரெடி ஒரு ஏஜ் தாண்டிட்டாங்க, லெட்ஸ் சே 30+ or 40+, and they want to sing. நான் நிறைய ப்ரோக்ராம்ஸ்ல பாடணும்னு ஆசையா இருக்கு, ஃபங்க்ஷன்ஸ்ல, வீட்டு பார்ட்டிஸ்ல எல்லாம் எனக்கு பாடணும்னு ஆசையா இருக்கு. பட் nothing stops you from learning Carnatic. நீங்க கர்நாடிக் கத்துட்டு பாடினீங்கன்னா நீங்க பாடுறது இன்னும் கொஞ்சம் டீடைலிங்கா இன்னும் அழகா இருக்கும். உங்களுக்கும் தெரியும் நீங்க என்ன பாடுறீங்க அப்படின்னு. இல்லைன்னா இட் ஜஸ்ட் பி காப்பி பேஸ்ட். சிங்கர் என்ன பாடிருக்காங்களோ அதை அப்படியே நம்ம காப்பி பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணிடுறோம். பட் டெக்னிக்கலா யூ won't know. So it is better to always learn Carnatic முறைப்படியா. ஃபுல்லா ராகம் என்ன, ராகம் தானம் பல்லவி எல்லாம் வேண்டாம். இந்த சரிகம பதனிசா மட்டும் கரெக்டா கத்துண்டாலே போதும். ஜஸ்ட் பேசிக். ஸோ பேசிக்ஸ் ஒரு குட்டி சிலபஸ் இருக்கு, அது மட்டும் அவங்க கத்துண்டாலே when they sing songs, கத்துனதுக்கு அப்புறம் when they sing they'll know the comparison. முன்னாடி அவங்க பாடுறதுக்கு என்ன டிஃபரன்ஸ், இப்போ பாடுறதுக்கு என்ன டிஃபரன்ஸ். So I think they should learn Carnatic at least கொஞ்சம், like I said, basics at any point in time in their life. Yeah, super awesome answer. And Big Boss 4 வந்து பயங்கர அப்படியே சூடு பிடிச்சு போயிட்டு இருக்கு. நீங்க ஃபாலோ பண்றீங்களா இல்லையான்னு தெரியல, பட் Big Boss 4ல வந்து ஃபாலோ பண்றீங்களா? ஓகே, of course. ஓகே, ஸோ பிக் பாஸ் 4ல இப்போ வந்து வைல்ட் கார்டில் வந்து ஒரு என்ட்ரி கொடுக்கணுமா? பூஜா, நம்ம செல்லக்குட்டி விஜய் டிவில இருந்து நீ உள்ள போமா அப்படின்னு சொன்னா நீங்க போவீங்களா? ஐயோ இல்லங்க, நான் மாஸ்க் போட்டுக்கிட்டே இருக்கேன். மாஸ்க் எடுத்து பாக்குற. Yeah, I think see maybe என்னோட லைஃப்ல if there is a point where I feel that
எனக்கு ஒரு என்ன எல்லாரும் மறந்துட்டாங்க, ஐ வாண்ட் பீப்புள் டு அகெயின் ரிமெம்பர் மீ அண்ட் யூனோ அந்த மாதிரி ஒரு ஒரு காலகட்டம் என்னோட லைஃப்ல வந்ததுன்னா then probably I'll choose that platform and I'll go to Bigg Boss, because Bigg Boss is overnight people watch and you are in their mind. ஓ இவங்க வந்தாங்கல்ல அப்படின்னு எவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு பாக்குறோம் அப்படின்னு டக்குன்னு they register in your mind. அதே மாதிரி நீங்க ஏதோ ஒரு மியூசிக் ஷோ ஒரு ஏதாவது போயிட்டு வந்தீங்கன்னா அது வந்துட்டு டக்குன்னு போயிடுவோம், சோ ஞாபகம் இருக்காது. பட் Bigg Boss is something that people will remember you for a long time. So maybe என்னோட லைஃப்ல if there is a காலகட்டம் where you think if I feel that people have forgotten me, I think I need to make some more noise. I want people to know that I am still there. அப்படிங்கிற பட்சத்துல I'll definitely go. Maybe Bigg Boss 7 or 8 or 9 or 10 or I don't know. இப்போ போக மாட்டேன். Maybe வந்து Bigg Boss 30 ஆ இருக்கலாம் நினைக்கிறேன். Bigg Boss 30. அப்பதான் நீங்க போவீங்க. எனக்கும் வயசாயிடுங்க அப்போ. பாவம். I don't want to be another Suresh or Rekha. சாம. அப்ப நீங்க சொல்லுங்க, யார் வந்து டைட்டில் வின் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு நீங்க கெஸ் பண்றீங்க? I think it's too early to predict because இன்னுமே Bigg Boss அவர் நினைக்கிற மாதிரியே பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் அவங்களோட ஃபுல்லா வெளியில வரல. I think if you ask me after 50th day or after at least 30 days I can tell you. ஏன்னா இப்போ கூட வந்து for example I feel எல்லாருமே ஃபீல் பண்ற மாதிரி அந்த that young kid, forgot her name, Gabriella and another who's of her age only, that little plump. Yeah, Ajit கேட்டல இன்னொரு பொண்ணு. Oh, Shivani. Okay. Shivani. I think she has a lot of potential, but she's not coming out. So I think she will give a tough fight நினைக்கிறேன். And I think even Balaji has a lot of potential. நிறைய பேர் இருக்காங்க இந்த சீசன் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா. So okay, yeah. ஆஜித் பத்தி கண்டிப்பா உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஆஜித் விஜயோட செல்ல பையன். So ஆஜித் பத்தி சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். நான் அவனை பார்க்கும்போது அவன் நிஜமாவே ரொம்ப குட்டி பையனாதான் இருந்தான். கிட்டத்தட்ட அவனை 10 வருஷம் மேல ஆச்சுன்னு நினைக்கிறேன். சோ என்னோட மெமரி பாத்தீங்கன்னா சூப்பர் சிங்கர் அவன் எப்போ முடிச்சு எப்படி வெளியில வந்தானோ அந்த ஆஜித் தான் நான் பார்த்தேன். ஐ ஸ்டில் ரிமெம்பர் அவன் வந்து பல்லுல ஒரு டைமண்ட் எல்லாம் வச்சுட்டு இருந்தான். குட்டி டூத். என்னடா இதுனா இல்ல டாக்டர் வச்சு விட்டாரு, அவருக்கு என்னோட சிங்கிங் ரொம்ப பிடிக்குமா, சோ எனக்கு கிஃப்டா இப்போ வச்சு கொடுத்தாரு அப்படின்லாம் சொல்லி. He was very cute, innocent child. So yeah, okay. So it's nice to see him, grown up and all matured. So yeah. இந்த குட்டியா பாக்குறவங்க எல்லாம் வந்து ரொம்ப பெருசாயி பாக்குறக்கே நமக்கு வந்து ஓ இந்த குட்டி பையனா அப்படிதான் வந்து எல்லாருக்கும் சொல்ல தோணுது. சோ அவங்களோட சேலஞ்சே அதுதான் ஆக்சுவலா. நான் குட்டி இல்ல நான் பெருசாயிட்டேன் அப்படின்னு வந்து எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைக்கிறாங்க. Yeah. And tell me about your YouTube channel, Pooja ma'am. So YouTube channel வந்து இந்த குவாரண்டைன்காக வந்து ஆரம்பிச்சதா இல்ல வந்து ரொம்ப நாளா வந்து ஆரம்பிக்கணும்னு நினைச்சிருக்கீங்களா? So YouTube வந்து ரொம்ப நாளாவே இருக்கு, but I'm not very active because எனக்கு வந்து டக்குன்னு கவர் எல்லாம் போட்டு பண்றதுக்கு அந்த அளவுக்கு ஒரு டீம் அமைஞ்சதே இல்ல. If you see a lot of people who are constantly doing covers and releasing are all they have like a proper team who's there to do their song mixing. டக்குன்னு ஒருத்தங்க ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருவாங்க, இவங்க ரெக்கார்ட் பண்ணுங்க. ஷூட்டுக்குன்னா ஒரு டீம் இருக்கும், they'll shoot and they'll release. So அந்த மாதிரி எனக்கு அமையவே இல்ல, to be very honest. So அதனால it's not very active, but I'm trying to keep it active more often. But one more thing what I would like to say is எனக்கு ஆக்சுவலா நான் வந்து இந்த லாக்டவுன்ல நடந்த ஒரு நல்ல விஷயம் என்னன்னா நான் என்னோட ஓன் பேண்ட் ஃபார்ம் பண்ணிருக்கேன். யூஸ்வலா பாத்தீங்கன்னா மேல் சிங்கர்ஸ் தான் வந்து will have their own band, like for example Karthik and Benit and the band, Haricharan and so band, Benny Dayal and band, or Prakash and band. அப்படிதான் இருக்குமே தவிர ஒரு ஃபீமேல் பார்த்து ரொம்ப கம்மி. You'll just see Suchitra or Andrea or maybe so I'm very proud to say that I have my own band who plays for me. So வந்து ஏதாவது ஷோ வந்து நாங்க வேணா மேல் சிங்கரை ஹையர் பண்ணிப்போம். It's not like okay. But yeah, so I very proudly say that I have my own band which is called Beantown Cats. So Pooja Vaidanath and the Beantown Cats அப்படிங்கற எங்களோட band. So நாங்க வந்து we actually did an e-concert ஒன்னு பண்ணினோம், virtual concert recent-ஆ. We'll be doing more. So யாருக்கான enquiries எதாவது இருந்ததுன்னா please feel free to message me or mail me, email me or comment boxல நீங்க இப்ப கூட இந்த பாத்துட்டு இருக்கறவங்க கமெண்ட் பண்ணலாம்.
we'll get back to you with details if you want us to perform for you. So yeah, that is something which is உங்களோட மெயில் happening. ஐடி எங்க வந்து அவங்க உங்களுக்கு மெயில்ல வந்து கான்டாக்ட் பண்ணலாம்னு உங்களோட மெயில் ஐடி கூட சொல்லிருங்க. என்னோட வந்து AV Pooja, AVPOOJA, A for America, V for Victory, AVPOOJA @gmail.com. So in the mail பண்ணலாம். It's my personal mail ID. I will respond to your emails. So yes. சூப்பர் ஆசம். ஸோ நம்ம வந்து க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி எங்களுக்காக வந்து நீதானே பாடி நம்ம வந்து நம்மளோட இன்டர்வியூ வந்து ஸ்வீட்டா க்ளோஸ் பண்ணலாம். Sure. சாரி டு ட்ரபிள் யூ, பட் வந்து ஒரு 2 லைன்ஸ் ஒரு 3 லைன்ஸ் கூட பாடினீங்கன்னா. Sure. நீதானே நீதானே என் நெஞ்சை தட்டும் சத்தம் அழகாயுடைந்தேன் நீ அர்த்தம். நீதானே நீதானே என் நெஞ்சின் தட்டும் சத்தம் அழகாயுடைந்தேன் நீ அர்த்தம். இம்மாலை வானம் மொத்தம் இருள் பூசிக் கொள்ளும் சத்தம் இங்கு நீயும் நானும் மட்டும் இது கவிதையோ. சூப்பர் ஆசம். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு வந்து த்ரோட் ப்ராப்ளம் இருந்த போதும் வந்து எங்களுக்காக வந்து ஆடியன்ஸ்க்காக ரொம்ப ஸ்வீட்டா இவ்வளோ பொறுமையா நிறைய ஆன்சர் பண்ணிருக்கீங்க, பாடி காட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் பூஜா மேம் ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே. அண்ட் ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லி கான்வர்சேஷன் மாதிரி போச்சு. ரொம்ப ஐ ஃபெல் சோ ஹாப்பி. Yeah, even Prinsya, உங்களுக்கு நான் have to give you credits because you kept it very interactive and நீங்க for a change நிறைய டிஃப்ரெண்டான questions கேட்டீங்க. யூசுவலா ஏதாவது இன்டர்வியூனா ஐ நோ தட் இதுதான் கிட்டத்தட்ட கேட்க போறாங்கன்னு, பட் உங்க கொஸ்டின்ஸும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. You covered almost all the parts of my life and thank you Ishita Media for this beautiful opportunity. இந்த டைம்ல ஆடியன்ஸை கனெக்ட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி and thank you Prinsya for your time as well. Thank you so much for your sweet words Pooja ma'am. And கண்டிப்பா உங்ககிட்ட இருந்து நிறைய வந்து வெளியே எடுக்கணும் அப்படிங்கறத வந்து என்னோட எய்மாவும் இருந்துச்சு. And thank you so much. நிறைய வந்து ஷேர் பண்ணிருக்கீங்க. And all the very best. நீங்க ஆல்ரெடி வந்து பீக்ல இருக்கீங்க. இன்னும் வந்து நீங்க நிறைய உயரங்கள் எட்டணும் அப்படின்ட்டு from Ishita Media, from my heart நான் வந்து கடவுளை வந்து பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். Thank you so much. Thank you. மக்கள் இசை கலைஞர்கள் செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி, இஷிதா மீடியா யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. நன்றி.